ஹாய் மக்களே, உங்கள் கிராமத்து செல்லப்பிள்ளை நான் பேசுகிறேன். வரும் 2026ஆம் ஆண்டு வரும் தேர்தலில் முன்னால் இருந்த அரசியல் தலைவர்களை தேர்ந்தெடுக்காமல் வரும் புதிய ஒரு தலைவனாக நாட்டிற்கு நல்லது செய்ய வேண்டுமென்று வரும் நோக்கத்தோடு வரும் தலைவரை மட்டுமே தேர்ந்தெடுங்கள். மக்களே, மறுபடியும் முட்டாளாகிவிடாதீர்கள். மீண்டும் மீண்டும் இரட்டை இலை உதயசூரியன் என்ற சின்னத்திற்கே வாக்களித்து உங்கள் மூளையை சலவை செய்துவிட்ட அரசியல்வாதிகளுக்கு தகுந்த பாடம் புகட்ட வேண்டும் என்று மக்களாகிய உங்களை நான் கரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன். வரும் தேர்தலில் நீங்கள் முன்னால் இருந்த 2 கட்சிகளை மறந்துவிட்டு புதிதாக நல்லது செய்ய வேண்டும் என்று வரும் தலைவனை மட்டுமே ஆதரித்து வாக்களித்து ஆகச்சிறந்த தலைவனை, தமிழ்நாட்டிற்காக ஒரு சிறந்த தலைவன் இருக்க வேண்டுமென்று நான் கேட்டுக்கொள்கிறேன். தமிழனாகிய நம்மளுடைய தமிழ்நாட்டிற்கு மிகச்சிறந்த தமிழன் மட்டுமே தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அதிலும் தற்போது புதிதாக களமிறங்கியுள்ள தளபதி விஜய் அவர்களை 2026ஆம் ஆண்டு முதல்வராக தேர்ந்தெடுத்தால் தமிழ்நாட்டில் மிக செழிப்பாக இருக்கும். மக்களுக்கு தேவையான அனைத்து பணிகளும் மிகச்சிறந்த முறையிலே நடைபெறும். மக்களுக்கு வரவேண்டிய அனைத்து திட்டங்களும் சரியாக வரும் என்பதையும் நான் உறுதியாக கூறுகிறேன். மக்களாகிய நீங்கள் 2026ஆம் ஆண்டு முன்னால் நன்றாக பழம் சாப்பிட்டு கொட்டை போட்ட திமுக, அதிமுகவை ஒழித்துவிட்டு புதியதாக தளபதி விஜய் தொடங்கியிருக்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கு வாக்களித்து உங்களுடைய பொன்னான வாக்குகளை தகுதியுள்ள வாக்காக மாற்றி தளபதி விஜய்க்கு வாக்களித்து விஜயை வெற்றி பெற செய்தால் உங்களுக்கு நல்ல திட்டங்கள் கிடைக்கும், நல்ல சேவைகள் கிடைக்கும். தமிழ்நாட்டில் நல்ல பாதுகாப்பான தமிழ்நாடாக மாறும் என்பதில் ஒருபோதும் ஐயமில்லை. இப்போது நடந்து கொண்டிருக்கும் திமுக ஆட்சியிலே ஏகப்பட்ட கற்பழிப்பு, கொலை, கொள்ளைகள், அதிலும் முக்கியமாக காவல்துறையே கொள்ளைகளை தடுக்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் தான். அதற்காக பணக்கார சட்டம், ஏழைக்கு ஒரு சட்டம் என்று பயன்படுத்திக் கொள்கிறார்கள். நன்றி, வணக்கம்.